தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தினால் கேரளாவில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷ் கண்ணன் வழங்கிய கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். கேரளாவை எடுத்துக்கொண்டால் எந்த அரசியல் கட்சியானாலும் அதன் அமைப்புகளானாலும் அதன் தொழிற்சங்கமானாலும் அழைப்பு விடுக்கும் போராட்டங்கள் அனைத்தும் வெற்றியை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பாரதிய மஸ்தூர் சங்கம் எனப்படும் பாரதிய ஜனதா கட்சியின் BMS தொழிற்சங்கம் தவிர ஏனைய CITU, INTUC போன்ற அனைத்து தொழிற்சங்கங்களும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் இந்த வேலைநிறுத்தமானது முழுமையாக வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். நேற்று நள்ளிரவு முதலே படிப்படியாக வாகனங்களின் இயக்கமானது முற்றிலும் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இன்று காலை நிலவரப்படி கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து இயக்கம் முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. குறிப்பாக கேரள அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் இயக்கம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தவிர கேரள மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் ஜீப், ஆட்டோக்கள் போன்றவை எவையும் இயங்கவில்லை. கேரளாவில் முழு அடைப்பு வெற்றியை நோக்கி பயணிப்பதை தொடர்ந்து தமிழகத்திலிருந்து கேரளாவுக்குள் இயக்கப்படும் அனைத்து அரசு பேருந்துகள் மற்றும் அரசு விரைவு பேருந்துகளின் இயக்கம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் தமிழக எல்லை வரையே இயக்கப்படுகின்றன. பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மாநிலம் முழுவதும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கி இருப்பதால் தோட்ட தொழில்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏலக்காய் தோட்டம் மற்றும் தேயிலை தோட்டங்களில் பணிகள் அனைத்தும் முடங்கி இருக்கின்றன. இது தவிர இங்கு அதாவது தமிழகத்தின் அண்டை மாவட்டமான இடுக்கி மாவட்டத்தில் இந்த தோட்ட தொழில்கள் அனைத்தும் முடங்கி இருப்பதால் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்குள் வரும் பணியாளர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த வேலைநிறுத்த போராட்டமானது பொதுமக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நிதிஷ் கார்த்தியுடன் கேரளாவிலிருந்து ரமேஷ் கண்ணன்.